தலைக்குட்டி இன்னைக்கு தானே டெஸ்ட் எடுக்கிறோம். நீ இருக்கிறியா இல்லையான்னு சொல்லி கேட்டுருக்கு. சூப்பராக இருக்குல்ல இது. அதாவது குழந்தை இருக்கிறதுக்கப்புறம் தான் வந்து கூட பேசுவாங்க. அதெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டு மாம் அண்ட் டேட். நீ இருக்கிறியா இல்லையான்றது கண்டுபிடிக்கிறது முன்னாடி நான் உங்ககிட்ட பேசுகிறேன். சரியா? ஓகே, நாங்கள் டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட பேசுகிறோம். ஓகேவா? நீ இருக்குடா, கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேவா? பத்திரமா இருக்கணும். அம்மாவை நிறைய டார்ச்சர்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கப்புறம் அம்மா எது கொடுத்தாலும் சாப்பிட்ணும். புரியுதா நான் சொல்கிறது? அம்மா நல்லா சிக்கன் நல்லா வெயிட்டாக சாப்பிடுவா. ஓகேவா? அப்பா உனக்கு டயட் பார்த்துக்கிறேன். அம்மா உனக்கு கொழுப்புலாம் கொடுத்துருவா. ஓகேவா? நாங்கள் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு பேசுகிறோம். டாக்டர் வீட்டுக்கு போயிட்டோம். செல்லக்குட்டி, உன்னை பார்க்கறது நாங்கள் ஹாஸ்பிட்டல் வந்துருக்கோம்டா. கொஞ்ச நாள் கழிச்சு அப்பா உனக்கு அப்டேட் கொடுக்கலாம். ஓகேவா? டோன்ட் வரி. ரவி, என்ன ஆச்சுன்னு சொல்லு. நமக்கு வந்து 2 பசங்க இருக்காங்களா? நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை டான்ஸ். நீங்கள் மட்டும் தான் இருப்பீங்கன்னு நினச்சோம். ஆனால் திடீர்னு பார்த்தா 2 பசங்கன்னு சொல்கிறாங்க. எனக்கு டேடிலாம் ரொம்ப ஷாக் ஆகிட்டேன்டா. ஓகேவா? அடுத்த அப்டேட் வந்து நான் உனக்கு வீட்டுக்கு சொல்கிறேன். ஓகேவா? டேடிக்கு மயக்கம் வந்து கிட்டக்கிட்டன்னு இருக்குது. சில குட்டிங்களா, இன்றைக்கி உங்களை பார்த்துட்டு வந்தோம். இன்றைக்கி உங்களுக்கு 17 வயசு 2 நாள் ஆகுது. நீங்கள் நல்லா இருக்கீங்க. ஹார்ட் பீட்டு 17 வாரம் 2 நாள் ஆகுது. நீங்கள் நல்லா இருக்கீங்க. ஹார்ட் பீட்லாம் நல்லா இருக்குது. ஸோ இன்னும் 2 வாரம் கழிச்சு அம்மாவும் அப்பாவும் உங்களை பார்ப்போம். ஓகேவா? அது வரைக்கும் நல்லா சேஃபாக இருக்கும். பாய்ஸ், இன்றைக்கி வந்து உங்களுக்கு 20 வயசு ஆகுதுன்னு நினைக்கிறேன். அம்மாவை படிக்க வச்சுருக்கோம் நாங்கள் இங்கே. நீங்கள் 2 பேர் இருக்கீங்கன்றது இல்லை தெரியுது. 2 பேர் நீங்கள். அது உங்களோட டேட் ஆஃப் பர்த்தாக இருக்காது கண்டிப்பாக. அதான் சொல்கிறேன் நம்ம குழந்தைங்களுக்கு. எல்லாம் கொண்டீங்களா? இதே டீச்சர் இதே மாதிரி வந்து 2 வீக்ஸ் முன்னாடி டேடி உங்கள் கூட பேசினேன். அப்போ வந்து நம்ம சின்ன டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தோம். இன்றைக்கி வந்து உங்களுக்கு 19 வீக்ஸ் 1 டேஸ் ஆகுது. ஸோ நாங்கள் வந்து பெரிய டெஸ்ட் எடுத்துகிட்டு வந்தோம். எல்லாமே சூப்பராக இருக்குது. 2 பேரும் வந்து 324 கிராம்ஸ் 310 கிராம்ஸ் மாதிரி இருக்கீங்க. கை, கால், மூக்கு, கண், கிட்னி, ஹார்ட்டு அதெல்லாம் பார்த்தாங்க. பிரெயின், வயிறு, லங்ஸு எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும். உங்கள் 2 பேருமே நல்லாயிருக்கு. இன்றைக்கி தாண்டான்னு சொல்ல முடியாது, ஏன்னா நீங்கள் யாருன்னே எங்களுக்கு தெரியாது. டேடி வேறு ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். ஸோ நீங்கள் 2 பேர் இருக்கீங்க. 2 பேருமே ஐடென்டிக்கல் ட்வின்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க எங்ககிட்ட. ஸோ 2 பேருடைய செக்ஸ் வந்து நீங்கள் நாங்கள் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ மம்மி ஒன்று உடைக்க போகிறாங்க, நான் ஒன்று உடைக்க போகிறேன். ஆனால் 2மே ஒன்று தான். சரி, நீயே ஃபஸ்ட்டு வரோம். ரெடி? I want. Come on. Ready? 1, 2. We are boys family. We are boys family. Congrats, folks. சில குட்டிங்கன்னா நாங்கள் வந்து 23rd வீக்கு என்னது அல்ட்ராசவுண்ட் வந்தோம். நீங்கள் நார்மலாக இருக்கீங்க. உங்களுடைய கிட்னி, கை, கால், வயிறு, மண்டை, இதயம் எல்லாத்தையும் நாங்கள் பார்த்தோம். நீங்கள் வந்து 1.5 பவுண்டு இருக்கீங்கன்றாங்க. உங்கள் ஹார்ட் பீட் வந்து 153 149 இருந்தது. ஃபோட்டோஸ்லாம் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் நல்லா இருக்கு. சரிங்களா? சில குட்டிங்களா, டேடி பார்த்தாச்சு, மம்மி பார்த்தாச்சு. இன்றைக்கி உங்களுக்கு வந்து அது வாரம் ஆகுது. நீங்கள் 2 பேரும் கரெக்டாக தான் இருக்கீங்க. ஒருத்தன் வந்து குண்டாக இருக்கீங்களா, ஒருத்தன் வந்து அம்மாவுடைய வயிற்றுக்குள்ளேருந்து வெளியே வர முயற்சி செய்கிறீங்களா. ஸோ 2ல் யார் ஜெயிப்பான்றது யாருக்குமே தெரியல. டாக்டர் வந்து நீங்கள் நல்லா இருக்கீங்க, அம்மாவோட இடுப்பு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாமே சொல்லிட்டாங்க. ஸோ ஐ திங்க் நீங்கள் 2 பேரும் வந்து நவம்பர் மிடில் தான் வெளியே வருவீங்கன்றது எங்களுடைய எதிர்பார்ப்பு. ஓகேவா? சரியா? ஓகேடா. பாய்ஸ் காட்டு. அதாண்டா உங்கள் அம்மா. செல்லமே, நீ தாண்டா இருக்கியா? எவ்வளோ அழகாக இருக்கு. அண்ணா வரலண்ணா. அண்ணா மூஞ்சை காட்ட மாட்டேன்ட்டான். அம்மா ஒரே அழகு உங்களை பார்த்துட்டு இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் உங்களை பார்க்குறாங்க. ஒரே அழகு அம்மாவுக்கு. ஆயத்தை முடிச்சுட்டு இப்போ தான் வந்து டாக்டரை வெளியே அனுப்பிச்சிட்டு உட்காந்துட்டு உன் மூஞ்சை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்காங்க. சில குட்டிங்களா, இன்றைக்கி வந்து 32வது வாரம். உங்களுடைய ஃபேஸை வந்து காட்டினாங்க. அத்வைத்தோடைய ஃபேஸ் பார்க்க முடியல, ஆனால் ஆதிக்கோட ஃபேஸ் நல்லா பார்த்தோம். 2 பேருக்கும் வந்து ஹார்ட் பீட்லாம் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க.
அதுக்கப்புறம் பிளட் ஃப்ளோலாம் நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. ஸோ எல்லாமே ஓகே. நான் ஸ்ட்ரெஸ்ஸஸ்லாம் இருக்காங்க. நீங்கள் 2 பேரும் பாஸ் பண்ணிட்டீங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு வெனஸ்டே வந்து உங்களை வந்து நாங்கள் பார்த்துட்டு அப்டேட் கொடுப்போம். ஓகேவா? பை. 33வது வாரம் ஒரு நாள். ஆமாம் பசங்க எப்படி இருக்கீங்க? பேபி எப்படி இருக்கீங்கன்னு கேட்டேன். படுத்திட்டாங்களா இன்னைக்கு? டயர்ட் ஆயிடுச்சா? இன்னும் 20 நிமிஷம் நீ போய் ஹார்ட் பீட் வர எடுக்கிறேன் உங்களுக்கு. சொல்லு. என்எஸ்டி டெஸ்ட் எடுக்கும்போது இன்றைக்கி அம்மாவுக்கு கான்ட்ராக்ஷன் வரும்போது ஒரு பையன் வந்து ஓவராக சொல்கிறீங்கன்னா, அதனால் அம்மா இந்த ஸ்பெஷல் ரூமில் உட்கார வச்சு இப்போ டெஸ்ட் எடுக்க போகிறாங்க. டெஸ்ட் எடுத்துகிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? என்னாச்சு? எடுத்து கொடுக்க. அது உள்ளே கைட்டிக்கலாம், பார்த்துக்கலாம். ஓகே குட்டிங்களா, நீங்கள் வெளியே வரலாம்னு சொல்லி முடிவு எடுத்துட்டீங்க போல். அம்மா கூட்டப்பா வந்து உங்களை பெற்றுக்க போகிறோம். நல்லபடியாக வெளியே வரணும். அம்மாவுக்கு ஆல் த பெஸ்ட் சொல்லுங்கள். அது போட்டே உட்காருமா. ஓகேவா? பேபி பசங்களுக்கு பாய் சொல்லு. அம்மா உட்கார வச்சுருக்காங்க. நர்ஸ் வந்து டாக்டர்கிட்ட கேட்கலான்னு போயிருக்காங்க. ஆனால் கன்ஃபார்மாக வந்து வாட்டர் ப்ரோக்குன்றது தெரிஞ்சிச்சு. ஃபுல்லாக லீக் ஆகிக்கிட்டு இருக்கு. அநேகமாக இன்றைக்கி நீங்கள் வந்து பிறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். சொல்லு, ஏதாவது சொல்கிறியா பசங்களுக்கு மறுபடியும்? நல்லபடியாம்மா. நல்லபடியா? ஓகே. ஸோ நாங்கள் ரூமுக்கு செக்இன் பண்ணிட்டோம். அம்மாவை படுக்க வச்சுருக்காங்க இங்கே தான். ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களை செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் 2 பேரும் எப்படி இருக்கீங்கன்னு சொல்லிட்டு. நகராங்களா பேபி பசங்க? மேலே இருக்கவன் ஆத்விக் நகர்றா? வலிக்குதா? இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஓகே பேபி. நான் இருக்கேன். இல்லை நாங்கள் 3 பேர் இருக்கோண்டி. அப்புறம் தான் ஓகேடா, பார்க்கலாம். That is your mommy. She is not going to give you guys out today. என்ன சொல்லிட்டாங்கன்னா வந்து உங்களை வயிற்றுக்குள்ளே இருக்கிறது தான் வந்து சேஃப்னு சொல்லிட்டாங்க. ஸோ நீங்கள் வயிற்றுக்குள்ளேயே தான் இருக்க போகிறீங்க. என்னைக்கு நீங்கள் வெளியே வருவீங்கன்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து சொல்லுவாங்க. கரெக்டாம்மா? வேறு என்ன சொல்கிறேன்? டயர்டாக்கா பேபி? பேபி சரி, ஓகே ஓகே பாய்ஸ், see you later. It's okay, it's okay, it's okay. 30ல தான் இருக்கு. It's okay, it's okay. என்னாச்சு? வெரி குட் செல்லக்குட்டி. அப்படிதான். ஓகே ஓகே ஓகே. சாப்பிடு பாப்பா. என்னடா வயிறு இல்லடா இது? ஏய் புச்சு பாப்பு, வயிறு இல்லை. வச்சுட்டு இருந்தாரு. பசிக்குதா? வயிற்றுக்குள்ள ஒதுக்காம ஒரு மாதிரி. ஓ, அவனுக்கு வெளியே வந்து வரைக்கிறானுங்க தெரியும் தான் உனக்கு.
நேற்று தான் வயிற்றுக்குள்ளே இருந்தாங்க இந்நேரத்துக்கு. அடி நடிச்சானுங்களே, எழுப்பி விட்டுலாம் நம்ம பண்ணோம் அவனுங்கள. காலையில் எழுப்பி விட்டுட்டு இருந்தோம். உங்களை பெற்றுட்டு வந்து அம்மா என்ன சாப்பிட்டான்னு சொல்லி உங்களுக்கு நாளைக்கு டவுட் வந்துச்சுன்னா இதாண்டா சாப்பிட்றேன். சிக்கன், அதாவது சீஸு, சிக்கன் சாலடு, ஆரஞ்சு ஜூஸு, செஃப் சாலடு, சாக்லேட் ஐஸ்கிரீம், ராச்சு, பாஸ்தா வித் என்ன மாதிரி சிக்கன் பாஸ்தா. சிக்கன் பாஸ்தா. ஸோ உங்கள் அம்மா வந்து நான் நல்லா பார்த்துருக்கோம் தான் சொன்னி வச்சு நம்ம வாயிலே கொடுத்துருவாங்க. லட்டு போகலாமா வீட்டுக்கு? பாவமா குளிருது. சரி போகலாம். அம்மா வீட்டுக்கு we are returning home. அம்மா தான் இருக்கும். ஆனால் in a way I like it's ரெடியா family. Hey tiny bunnies. இது எப்படியே வச்சு எடுக்கவா இல்லாட்டி எப்படி?